தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்குள் வந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பு. மயிலாடுதுறை, செங்கல்பட்டு உட்பட 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னையில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். செங்கல்பட்டு அருகே ரேஷன் அரிசிகளை இருசக்கர வாகனத்தில் மூட்டை மூட்டையாக கடத்தி செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. கள்ளச்சந்தையில் வியாபாரம் செய்யும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எழும் கோரிக்கைகள். சென்னை மெட்ரோவில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு சர்வர் செயலிழந்ததால் பயணிகள் அவதி. 1 மணி நேரத்தில் மீண்டும் சரி செய்யப்பட்டதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை சரிவு. கடந்த வாரம் 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது 15 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 7300 கனஅடியாக உயர்வு. நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்பும் மேட்டூர் அணை. கள்ளக்குறிச்சி, மணிமுக்தா, கோமுதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் செல்வதால் யாரும் கடந்து செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தேனியில் மழை நின்று 4 நாட்களாகியும் வடியாத மழைநீர். கழிவுநீரோடு கலந்து குடியிருப்புகளில் தேங்கியிருப்பதால் நோய் தொற்றும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இங்க ஒரு மழை பெஞ்சா ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கு. மழை பெஞ்சா தண்ணீர் வடிஞ்சு போற மாதிரி ஒரு வடிகால் வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, அதே மாதிரி சாலை வசதியும் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறான். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாய் மற்றும் சேய் உயிரிழப்பு. உயிரிழப்பிற்கு மருத்துவமனை நிர்வாகம்தான் காரணம் என கூறி காவல் நிலையத்தில் கணவர் புகார். சென்னை போரூரில் கெப்பல் ஐடி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் நடவடிக்கை. அருப்புக்கோட்டை அருகே கனமழையால் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், மல்லி, வெங்காயம், உளுந்து ஆகியவை அடித்துச் செல்லப்பட்டது. அரசு இழப்பீடு வழங்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என விவசாயிகள் கண்ணீர் மல்க பேட்டி. மேல மிளகாய் செடி, நாங்கள் மிளகாய் விதைச்சு மிளகாய், வெங்காயம், பாசி, உளுந்து, கம்பு, சோளம், மக்காச்சோளம் அனைத்து பயிர்களும் இந்த கஞ்சம்பட்டி கம்மாய் தட்டி அதிகமான நீர்வரத்து எங்களுக்கு ஏகப்பட்ட சேதமடைந்துள்ளது. இதில் அரசு கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். போன வருஷம் இப்படித்தான் அழிவு ஆயிடுச்சு, ஆனா கொடுக்கல. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. தமிழகத்தை நோக்கி 2 நாட்களில் நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மெட்ரோ ரயில் நிலைய கவுண்டர்களில் டிக்கெட் பெற பயணிகளுக்கு நிர்வாகம் அறிவுறுத்தல். ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு சர்வரில் கோளாறு காரணமாக கவுண்டர்களில் டிக்கெட் பெற மெட்ரோ நிர்வாகம் அறிவுரை. ஜெர்மனியில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிபர் ஒலாப் ஸ்கால்ஸ் தோல்வியடைந்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியில் முன்கூட்டியே தேர்தல் நடைபெற உள்ளது. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆரோக்கிய இந்திய சைக்கிள் பயண திட்டம் தொடக்கம். பிரதமரின் அறிவுறுத்தல் படி மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்திட செவ்வாய்க்கிழமை தோறும் செயல்படுத்தப்படும் என தகவல். இந்தியா, இலங்கை கடற்படைகள் இன்று முதல் 4 நாட்கள் விசாகப்பட்டினத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக ஒன்றிய அரசு அறிவிப்பு. கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவதற்கு மீனவர்கள் கண்டனம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 5வது நாளாக தடை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.